டு கோலிவுட் சம்பவம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். வர பிப்ரவரி மாதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச மாதம். அது என்னன்னு தெரியும்ல, வேலண்டைன்ஸ் டே, உலக காதலர்கள் தினம் சொல்லுவாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேயில் எல்லாரும் தன்னை காதலித்த பெண்கிட்டயோ இல்லை பையன்கிட்டயோ ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லவ் பண்ணவங்க இன்னும் அவங்களுடைய லவ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிற இந்த ஒரு அழகான காதல் கதையை பற்றி தான் உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவிலே மிக 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 ரொம்ப பிரபலமான ஒரு காதல் லவ் ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாமிங்காக அழகாக இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மாசு இருக்குது. அவங்களுக்குன்னு கோவில்லாம் கட்டினாங்க. இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க தானே அது யாருன்னு. நடிகை குஷ்பு தாங்க. குஷ்பு சுந்தர் சி. ஒரு பக்கம் டைரக்டர் சுந்தர் சி சாரும், இன்னொரு பக்கம் நம்ம நடிகை குஷ்பு மேடமும் எப்படி அவங்களுடைய காதல் மலர்ந்தது, அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை குஷ்பு மேடம் சமீபத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு குஷ்பு மேடம் ரொம்ப பீக்கில் இருந்த அந்த காலகட்டங்கள், நிறைய படங்கள் நடித்து ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அதே டைம் தான் சுந்தர் சி சாரும் வந்துட்டு தன்னோட டைரக்ஷனில் ரொம்ப பிஸியாக இருந்த காலகட்டங்கள். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சுந்தர் சிக்கு பேசிக்காகவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் தாண்டி சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே குஷ்பு மேடம் மேலே ஒரு ரொம்ப தனிப்பட்ட ஒரு லவ். கட்டினா இந்த மாதிரி பொண்ணு தாண்டா கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ்ஷாகவும் இருந்தாங்க, லவ்வாகவும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அழகு தேவதையாக இருந்தாங்க நம்ம குஷ்பு. சினிமா மட்டும் இல்லைங்க, நேரடியாக பார்க்கும்போது அவங்க இன்னும் வரைக்கும் அவங்க அவ்வளோ அழகாக தான் இருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு மெழுகு சிலை மாதிரி தான் இருக்காங்க. சரி, கம் டு த பாயிண்ட். சுந்தர் சி சாருக்கும் குஷ்பு மேடமும் வந்துட்டு எப்படி காதல் மலர்ந்ததுன்னு நான் சொல்கிறேன். முறைமாமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்துட்டு இவங்க 2 பேருக்கான லவ் ப்ரப்போசல் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய படங்கள் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படமோட ப்ரிவியூ ஷோலாம் வந்துட்டு குஷ்பு மேடம் கூப்பிட்டு காட்டுவாங்களாம், போய் பார்ப்பாங்க. அப்போல்லாம் இவர் வந்துட்டு தனக்குள்ளே இந்த லவ் அவருக்கு உருவாயிருக்கு. ஆனால் குஷ்பு மேடம்கிட்ட வந்துட்டு இவர் வெளிப்படையாக சொல்லலையா, தனக்குள்ளே ஒரு லவ் இருக்குது, கட்டினா இந்த மாதிரி பொண்ணை தான் கட்டணுன்றதை வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணை கட்டினா லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும்டா, டாப்பில் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள மனசில் ஆசையும் காதலையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த யூனிவர்ஸில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளே அறியாமல் நம்ம மனசில் உண்மையான லவ், பியூர் லவ் நம்ம யார் மேலேனா வச்சிருந்தோன்னா அந்த யூனிவர்ஸ்லேயே வந்து அவங்கள சேர்த்து வச்சிருன்றதுக்கு இந்த லவ் ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். சரி, எப்படி இவங்க லவ் ப்ரப்போசல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களோட லவ் ப்ரப்போசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நேச்சுரலாக மொட்டை மாடியில் தான் தன்னோட ப்ரப்போசலை சொல்லியிருக்காரு சுந்தர் சி சார். முறைமாமன் படத்துக்காக வந்து பொள்ளாச்சிக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக போகும்போது இவர் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி சொல்லியிருக்காரு குஷ்பு மேடம் கிட்ட. படத்தோட தொடர்ந்து 3 நாள் வந்து இந்த படத்தோட கதையை பற்றி மேம் கிட்ட பேசியிருக்காரு. குஷ்பு மேடம் கிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது இன்டர்வல் வரைக்கும் அந்த கதையை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரான். அதுக்கப்புறம் மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாராம். இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் வந்துட்டு அந்த படத்தோட ஸ்டோரி போய் சொல்கிறாராம். அதுக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் அது கிளம்பி போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே குஷ்பு மேடம், சார் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் படத்தை என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலாம். நீங்கள் தொடர்ந்து 3 நாளாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து இன்டர் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அடுத்த வேலையெல்லாம் நான் பார்க்கணுன்ற மாதிரி லைட்டாக செல்லமாக கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி டேரெக்டாகவே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேம் கிட்டே பேசியிருக்காரு. அதுவும் குஷ்பு மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அங்கே பொள்ளாச்சியில் போய் இருக்கும் போதுட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவாங்களா, அங்கே வந்து மொட்டை மாடி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மொட்டை மாடி சர்க்கிள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அவங்க மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க. அந்த மொட்டை மாடியெலாம் தன்னோட ப்ரொபோசலை சொல்லியிருக்காரு சுந்தர் சி சார். எப்படின்னா, நாளைக்கே உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம குழந்தை எந்த மாதிரி இருக்கும், யாரை மாதிரி இருக்கும், உன்ன மாதிரி இருக்குமா இல்லை என்ன மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பயங்கர ஷாக் ஆகிட்டாங்களா குஷ்பு மேடம். என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நாளைக்கே உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு உங்களை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா அப்படி கேட்டேன். இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சடனாக ஒரு செகண்ட் அவங்க அப்படியே யோசிச்சுருக்காங்க. யோசிச்சுட்டு, ஓ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இப்போ என்கிட்ட ரோஸ் இல்லை, ஆனால் வெறும் கையில் தான் நான் ரோஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க, என் லவ்வை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சுந்தர் சி சார். இவங்கள வந்துட்டு சடனாக இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் கூட யோசிக்கலாம். ஏன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பழகி பார்க்கலாம், கொஞ்ச நாள் லவர்ஸாக இருப்போம், செட் ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா இதோட அப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாட்டில் அவர் வராமல் ஸ்ட்ரெயிட்டாகவே தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் இவங்க தான்,
நம்ம லைஃப் இவங்க கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குஷ்பு மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுது நாங்கள் கல்யாணம் பண்ணி, எங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. 31 வருஷமாக அவருடைய பழக்கம் எனக்கு இருந்தது. கல்யாணம் 26 வருஷம் ஆகுது. எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் எங்களுக்குள்ளே சண்டை இருக்கும், லவ் இருக்கும், கோபம் இருக்கும், தாபம் எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து சினிமா செலிப்ரிட்டிங்கிறதுக்காக எங்கள் லைஃப் வேறு மாதிரிலாம் இருக்காது. எங்களுக்குள்ளேயும் சண்டை இருக்கும், அடிக்கடி நாங்கள் சண்டை போட்டுக்குவோம். நான்லாம் கோவப்பட்டேன்னா கோவத்தோட உச்சத்துக்கே நான் போயிடுவேன், வீட்டில் இருக்க சாமான்லாம் பறக்க ஆரம்பிக்கும். ஆனால் கடைசியில் நான் தான் போயிட்டு சரண்டர் ஆகிடுவேன் சுந்தர் கிட்ட. அவரே யோசிப்பார், அமைதியாக போய் அவர் சைலண்ட்டாக உட்காந்துப்பார். திரும்ப வந்து என்கிட்ட சண்டை போடுறதோ ஆர்கியூ பண்ணுறதோ சாரி சொல்கிறதெல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா தப்பு என் மேலே இருக்கும். அன்றைக்கி ஈவினிங்காக நான் போயிட்டு அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி எங்கள் லவ் மறுபடியும் இதுதான் லவ், இதுதான் உண்மையான லவ். நான் வெளிப்படையாக வந்துட்டு எல்லா விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருந்தாலும் வெளில வந்து நாங்கள் ஜாலியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், அந்த மாதிரி போலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, இன்னமும் போயிட்டுருக்கோம். வயசாக எங்களுக்குள்ளே ரிங்கிள்ஸ் வந்தாலும் வெள்ள முடி வந்தாலும் எங்கள் லவ் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சுந்தர்சி சார் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்னா, நான் வந்து மணிரத்னம் சாரோட படத்தில் இது வரைக்கும் நடித்ததே கிடையாது. அப்படி நடிச்சிருந்தா கூட இதுக்கு முன்னாடி நான் சுந்தர் சாருக்கு பேசியிருப்பேன், பழகியிருப்பேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதை வச்சு அவருக்கு என் மேலே இப்படி ஒரு லவ் வந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான லவ் வந்ததுன்னு தெரியல. பட் இன்னைய வரைக்கும் எங்கள் லவ் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போயிட்டுருக்குன்னு குஷ்பு ரொம்ப அழகாக ஜாலியாக அவங்களுக்கே உரிய அந்த வெக்கத்தோட சொன்னாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுல இந்த லவ் ஸ்டோரி. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து சினிஃபீல்டில் இருக்கிறவங்கள லவ் ஸ்டோரியை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.